ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சர்மா கிச்சனில் ஸ்குவிட் அதாவது கடம்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கனவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா க்ளீன் பண்ணி ரவுண்டாக வெட்டாமல் சும்மா ஸ்கொயராக வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பை போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்க கடம்பாக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். வாசத்துக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். அதாவது நல்லா செவக்கணும்னு இல்லை, ஆனால் நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் வாசத்துக்கு. அதுவும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு நிறையா பிடிச்சா கூட போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தது, அதனால நான் ஒன்று சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2-3 கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல பெருசு, அதனால் 1 சேர்த்து கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் நல்ல மைய வதங்கிடணும். சிலருக்கு தக்காளி முழுசாக தெரிஞ்சால், அதாவது குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அது தெரிஞ்சால் ஒன்றும் பரவாயில்லன்னு நினப்பாங்க. சிலருக்கு தக்காளிலாம் பிடிக்காது, எடுத்து ஓரமாக போடுவாங்க. அதனால் நம்ம நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், இந்த இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனையும் போயிடணும், அதுக்காக நல்லா வதங்கிடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சே வதக்கணும். ஹையில் வச்சோன்னா அந்த மிளகாய் பொடி இதெல்லாம் பொடி வகைகள்லாம் அப்படி கரிஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சு வதக்கலாம். நல்லா பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த கடம்பாவை எடுத்து அதில் சேர்த்துடலாம். ரவுண்டாக போட்டிருந்தா மெலிசாக ரவுண்டாக போட்டிருந்தா அது கொஞ்சம் லுக் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெந்ததுக்கப்புறமா கூட அழகாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், உள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கு, அதனால் நடுவில் அப்படியே ஒரு ஷீட் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை சின்னதாக பீஸ் போட்டுட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுடலாம், நல்லா கலரி விட்டுறணும். காரம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கூட வேணும்னாலும் கூட போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது, ஸ்மெல் வரும். அதனால் பார்த்து போட்டுக்கலாம். கடைசியாக நான் பெப்பர் போடுவேன், அதனால் நான் போதும்னு நினச்சேன். இது சின்ன கடாயாக வச்சுருக்கிறதுனால நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு அப்புறம் நல்லா குறைஞ்சிரும் அது வேகும்போது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா அதையும் நல்லா கிண்டி விடணும். அங்கங்கே இருந்தால் அப்புறம் ஒன்று போல் உப்பு பிடிக்காது. அதனால் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மூடி வைக்கணும். இதுவே தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள், அதனால் அப்படியே மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும். இது திருப்பி கிளறி விடுறதுக்காக தான் நம்ம இப்போ திறந்துருக்கோம். மறுபடியும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சே வச்சிடலாம். ரொம்ப நேரம் இது வேகக்கூடாது. ஒரு 7 to 10 மினிட்ஸில் வெந்துடும். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா அப்படி ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் இது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், நல்லா வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் பெப்பர் தூள், காரம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் தூள் போட்டுக்கலாம். உப்பு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த கடம்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா தான் நம்ம வலுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக இறக்கிட்டோம் அப்படின்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு புளிலாம் ஊற்ற வேண்டியதில்லை. இந்த மாதிரி செஞ்சாவே போதும். நம்ம எறா செய்கிறோம்ல, அதே மாதிரி தான். ஃபைனலாக
கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் SRM கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.